ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சேமியா வந்து வீட்டிலேயே எப்படி உதிரியாக பிரியாணி டேஸ்ட்டில் எப்படி செய்யணுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கடாயை எடுத்துக்கோங்க. ஆயில் போட்டு பட்டை லவங்க ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்தது வெங்காயம் போட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா, நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது ஸ்பைசஸ் இதில் மிளகுத்தூள், ரெட் சில்லி பவுடர், மேகி மசாலா, மஞ்சத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா தனியாத்தூள், இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா ஸ்பைசஸ்லாம் மிங்கிள் ஆகணும். ஆன பிறகு நீங்கள் தண்ணி பார்த்திங்கன்னா இதில் நிறையா ஊற்றக்கூடாது. இப்போ ஒரு பேக்கெட்டுக்கு நான் பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் மீடியம் கிளாஸில் 1 கிளாஸ் வாட்டர் ஊற்றிருக்கேன். அவ்வளோதான், இவ்வளோ தான் ஊற்றிருக்கேன். ஆனால் வந்துட்டு நார்மலாக நம்ம சேமியா செஞ்சோன்னா நிறைய தண்ணி ஊற்றுவோம் இல்லைங்களா, அது மாதிரி ஊற்றக்கூடாது. இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட்டும் வந்து பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கொஞ்சமான தண்ணி கொஞ்சம் பாயில் ஆன பிறகு இந்த ஒரு பேக்கெட் சேமியாவை இதில் கொட்டி நல்லா அது வாட்டர் வந்துட்டு இந்த எல்லா சேமியா கூட மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அப்போ கிளறி விட்டுக்கோங்க. அகெயின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உதிரியான சேமியா வந்து டேஸ்டியாக ரெடி ஆகிடும். இதில் மல்லித்தழை தூவி சர்வ் பண்ண வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த சேமியா எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சேமியா பிடிக்காதவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ, பாய்.